திருகோணமலை மாவட்டத்திலே பழமையானதும் மிகவும் அருள் சக்தி வாய்ந்ததாகவும் மக்கள் மத்தியிலே பல அற்புதங்களை செய்த அருள்மிகு ஸ்ரீ பத்ரகாளி அம்பாள் ஆலயத்தினுடைய பிரம்மோற்சவம் ஆகிய மகோற்சவம் என சொல்லப்படுகின்ற உற்சவம் 7ஆம் தேதி 3ஆம் மாதம் 2014 வெள்ளிக்கிழமை நாளை அதிகாலை 8 மணிக்கு துவயாரோகணம் என்று சொல்லப்படுகின்ற கொடியேற்றத்தோடு ஆரம்பமாக இருக்கின்றது. இந்த பத்ரகாளி அம்பாள் ராஜேந்திர சோழன் காலம் தொட்டு இந்த அம்பிகைக்கு அவர்கள் ஏதோ வழங்கி இருக்கின்றார்கள் என்கின்ற சான்றிதழ்கள் கூட இந்த ஆலயத்தில் இருக்கின்றன. அவ்வளவு பழமை வாய்ந்த இந்த அம்பாள் மிகவும் சக்தியோடு இருந்து மக்களை பரிபாலனம் செய்து கொண்டிருக்கின்றார். இந்த ஆலயத்திலே கொடியேறினால் திருகோணமலை மாவட்டம் மட்டுமல்ல, உலகெங்கும் இருக்கின்ற ஏராளமான சைவ மக்கள் இந்த விரதத்தை மிகவும் பக்குவமாக அனுஷ்டித்து வருகிறார்கள். அங்க பிரதட்சணைகள், அடியளித்தல், கற்பூரச் சட்டிகள், விரதங்கள் என்று சொல்லி ஆலயத்திலே காலை விடியப்புறம் 4 மணி முதல் ஒரே அந்த வழிபாடுகள் நடைபெற்றுக் கொண்டே இருக்கும். அவ்வளவு சக்தி வாய்ந்த இந்த அம்பிகையினுடைய உற்சவம் நாளை பிரம்மோற்சவமாகிய கொடியேற்றத்துடனாகி ஒவ்வொரு நாட்களும் எந்தெந்த நாட்களுக்கு எந்தெந்த வாகனத்திலே எழுந்தருளி அருள்பாலிக்க வேண்டும் என்று சைவ சித்தாந்தங்களிலே இருக்கின்றது போல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாகனங்களிலே அந்த அம்பாள் எழுந்தருளி காட்சி கொடுத்து பக்தர்களுக்கு அருள் கொடுத்துக் கொண்டிருக்கின்ற உற்சவமாகவே இது நிகழ்கின்றது. அப்படிப்பட்ட இந்த அம்பாளுடைய திருவிழா இங்கே ஒரு பெரிய சிங்க வாகனம் இருக்கின்றது. அந்த சிங்க வாகனம் அந்த அம்பாளுக்கென்று செய்யவில்லை. அது கடலிலே எத்தனையோ வருடங்களுக்கு முன்பதாக, ஏறத்தாழ 3-4 தலைமுறைக்கு முன்பதாக இருந்தே அந்த கடலிலே அந்த சிங்க வாகனம் வந்ததாகவும், இந்த அம்பாள் கோவிலுக்கு நேரே கடல் இருக்கின்றது, அதிலே அந்த கப்பல் நின்று விட்டதாகவும், அதற்கு பிற்பாடு அந்த மாலுமி கப்பலை ஓட்ட முடியாமல் இருந்த காரணத்தினால் இங்கே வந்து இந்த அம்பாளுடைய கோயிலே வந்து அந்த சிங்க வாகனத்தை இறக்கி வைத்த பின்புதான் அந்த கப்பல் அகர்ந்தது என்று ஒரு சாஸ்திர சம்பிரதாயம் இந்த ஆலயத்தில் இருக்கின்றது. அந்த சிங்க வாகனம் இன்றைக்கும் தீர்த்த திருவிழாவுக்கு அந்த ஆலயத்திலே இருக்கின்ற அற்புதமான அந்த அம்பாள், சிறிய அம்பாள் என்று சின்ன அம்பாள் என்று சொல்லுவோம், அந்த அம்பிகை மண்ணுக்குள்ளே கிடாரத்துக்குள்ளே வெண்கல கிடாரத்திலே இருந்து எடுக்கப்பட்டது. அதனுடைய புதுமை, வெண்கல கிடாரத்திலே இருந்து மதுரையிலே இருக்கின்ற ஒரு பிராமணனுக்கு போய் கனவுலே சொல்லி இப்படி இந்த இடத்திலே நான் இருக்கின்றேன் என்று ஒரு அடையாளம் வைத்து அந்த அடையாளத்தை அவர் அங்கிருந்து வந்து அங்கிருந்து வெட்டி பார்த்த பொழுது அந்த அம்பாள் அங்கே காட்சி கொடுத்ததாக சரித்திர வரலாறு உண்டு. அந்த அம்பாளைத்தான் இப்பவும் கொடியேற்ற உற்சவத்துக்கும் தேர் திருவிழாவுக்கும் தீர்த்த திருவிழாவுக்கும் இங்கே கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் என்பதையும் மனமுகந்து உங்களுக்கு அறிய தருகின்றோம். அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த இந்த அம்பிகையினுடைய உற்சவம் 10 நாட்களுக்கு உற்சவம் நடைபெற்று 9ஆம் நாள் சப்பர திருவிழா, 10ஆம் நாள் 3 தேர் திருவிழா. அம்பிகைக்கு, விநாயகப் பெருமானுக்கு, முருகப்பெருமானுக்கு 3 தேர் திருவிழாக்கள் நடைபெற்று மறுநாள் அதிகாலை சமுத்திர தீர்த்தத்துக்காக இங்கிருந்து நகர்வனமாக சென்று சமுத்திர தீர்த்த உற்சவமும் நடைபெற திருவருள் கூடியுள்ளது. அதனாலே இந்த உற்சவத்திலே